ஹை கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஹாஸ்பால்ட் 9 தாங்க விளாட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் தாங்க விளாட போகிறோம். அதில் ஃபேண்டம் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விளாட போகிறோம். சரி வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து எஸ் கிளாஸ் காரே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆஷ் இம்பிஎம் இருக்குது, பகானி இருக்குது, அப்புறம் வந்து லெகோ டெக்னிக் கூட இருக்குது. பட் நம்ம ஏர்ஷியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே வந்து இப்போ செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்புறமா நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருச்சு. ஸோ இன்னமும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா டீமும் வந்துடுச்சு, எல்லாம் நம்ம கார் தான் எடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆப்போனண்ட்டில் வேறு கார் வச்சுருக்காரு. ஸோ வாங்க இப்போ வந்து இது கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே போயிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உள்ளே போயிடுச்சு. நம்ம காரெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. பட் வந்து ஒரு சில பிளேயர் இன்னும் வரல. சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேயர்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்போ 3, 2, 1ன்னு சொன்னோடனே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க 3, 2 அவ்வளோதான் 1. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லாம் முன்னாடி போய் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம டீம் பசங்க தான் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 360 போட்டு ஒரு இதெல்லாம் போடுவேன். இருந்தாலுமே வந்து 5th பிளேஸில் தான் என்னால் இருக்க முடியுது. அவனுங்க ஸ்பீடாக போயிட்டு அவனுங்களாம் அடித்து சாவறானுங்க. எனிவேஸ் வந்து இப்போ கொஞ்சம் 6th போனோடனே அவ்வளோலாம் நம்ம ஒன்றும் கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லைட்டாக பயமாக இருக்கும். சரி பரவாயில்ல, பயத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th வந்துட்டோம் கடைசியில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நைட்ரோ ஷாக் வேவ் தான் யூஸ் பண்ணி தான் இவங்கள்ட்ட தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாக் வேவ் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 4th இல்லைனா ஒரு 3rd முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அப்பையிலேருந்து டஃப் கொடுத்துட்ருந்தார். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், விடவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸும் ஓரளவுக்கு 70 போனதுக்கப்புறம் வந்து எப்படியாவது 3rdலையாவது முடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இங்கே வந்து நான் கரெக்டாக 4th இருப்பேன். நான் வந்து கரெக்டாக தான் இருப்பேன். பட் என்னோடய பின்னாடி வந்து டீம்மேட்டே வந்து என்னை முடிச்சிடுவாங்க மாதிரி. பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்னொரு நைட்ரோ ஷாக்வே போட்டு வந்து முடிப்பேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரேஸை முடிச்சிட்டோம். பட் நம்ம 4th வருவோன்னு பார்த்தா 5th வந்துட்டோம். சரி யார் டீம் வின் பண்ணுதுன்னு பார்த்தா நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுச்சிங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நமக்கு வின் பண்ணிட்டோம். நமக்கு வந்து 560 காயின்ஸ் தான் கிடைக்கிதுன்னு பார்த்தா வந்து ரிவார்டு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு போனேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்டு பார்க்குறதுக்கு போகலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு வந்து 69,000 வந்து கிடச்சிருக்கு. ஓகே கை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நான் ரொம்ப சந்திக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து இந்த ஹாஸ்பால்ட் 9 பற்றி தான் வந்து வீடியோஸ் வரும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். ஸோ இந்த ரேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா.